இருக்கிறதுலையே லோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆசையாக வாங்கி ஆசையாக ஓட்டுனுங்க. ஆனால் அதுக்கே என்னுடைய பில்லு அவ்வளோ என்னைய கையை சுட்டு தொடர்ந்து உங்ககிட்ட மாருதி கார் வாங்குற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பைத்தியக்காரனா நினச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். என்னங்க புதுசாக ஒரு கதை விடுறிய சொன்ன மாதிரி இதில் கம்ப்ளைண்ட் இல்லை, அதனால கம்ப்ளைண்ட்டுக்கு உண்டான எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பண்ணலை. இந்தியன் கார்ஸ் போய் தான் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. மாருதி இருக்கிறதுலையே லோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாளாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தயவு செஞ்சு அதை சொல்லாதீங்க. ஏன்டா காயிலி, ஏன் உனக்கு என்ன பேதி எடுத்துச்சு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், நான் திறந்து வச்சுருக்க வண்டி என்ன தெரியுமா, வேகனார். நான் வாங்கியிருந்த ஆசையாக மார்ச் மாதம் போன வருஷம் 2025 வாங்கியிருந்தேன். அவ்வளோ ஆசையாக வாங்கி ஆசையாக ஓட்டுனுங்க. ஆனால் ஒன்றும் வண்டியில் ப்ராப்ளமே இல்லாமல் நல்லபடியாக தான் ஓட்டுவேன். ஓட்டி இந்த கிலோமீட்டர் ஒன்று சர்வீஸ் கொண்டு போய் கொடுப்போம்ல, துட்டை கொண்டா சொத்தை கொண்டா அதை கொண்டான்னு வாங்குறாங்க. ஆனால் நான் வாங்கின காரணம் என்ன தெரியுமா, நான் இது வரைக்கும் மாருதி கார் மேலே பெஸ்ட்டு அபிப்பிராயமே கிடையாது. ஆனால் இப்போ வாங்கினது என்னமே எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ரீவேல்யூ அதிகம் தம்பி, இந்த இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தம்பி அப்படின்னாங்க. அதுவும் நான் வாங்கியிருக்க ஒன்றும் மாருதியில் டாப் வேண்டு அது நெக்ஸா மாடல் கிடையாது. நான் அரைனாவில் உள்ள வண்டி மாருதி வேகனார் தான் வாங்கியிருக்கேன். ஆனால் அதுக்கே என்னுடைய பில்லு அவ்வளோ என்னைய கையை சுட்டு என்னை பாடுபடுத்திருச்சிங்க. இந்த பில்லை தான் நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் காட்ட போகிறேன், சொல்ல போகிறேன். என்ன நடந்துச்சு அந்த ஷோரூமில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறதா சொல்ல போகிறேன். இந்த வண்டியை வாங்கி கிட்டத்தட்ட நான் 10,000 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டியாச்சு. 11,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன்னு வைங்களேன். இந்த 11,000 கிலோமீட்டரில் என்னுடைய ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அதில் தான் இது லோ மெயின்டெனன்ஸ் காரா இல்லைனா மற்ற ப்ரீமியம் கார் மாதிரி ஹை மெயின்டெனன்ஸ் காரான்னு சொல்ல போகிறேன். பார்த்துக்கிடுங்க. டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே முன்னாடி வாங்க மேடம் வாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இன்ஜின் வந்து இவ்வளோ தான் குட்டியாக இருக்குது. இந்த இடத்துல என்ன வேலை இருக்குது, பெருசாக எந்த வேலையும் கிடையாது. ஏன்னா இன்ஜினை தொட போகிறதுல அவங்க ஏன்னா ஆயில் செக்அப் பண்ணணும்னு சில நேரம் வந்தேன்னா இந்த இடத்துல ஆயில் செக்அப் பண்ணுவேன். இது வந்து ஃப்ரண்ட்டில் இது வந்து இதுக்கு உண்டான ஆயில் செக்அப் ரீடிங் வந்து இந்த இருக்குது, சரிங்களா. இது வந்து ஆயில் செக்கப்பு. அப்புறம் இதில் ஆயிலை அவுட் பண்ணுறது அடியில் இருக்கும், எல்லா கார்லேயுமே அடியில் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அப்போ இதில் எதுவுமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க மக்கள். வந்து இதில் மெக்கானிக் வேறு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இந்த ஹார்ன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹார்னு இது வந்து ரூட்ஸில் ஒரு ஹார்ன் நான் போட்டிருக்கேன். இந்த ஹார்னை சைடில், அதுவும் இந்த இடத்துல யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் இந்த ஹார்னை மாட்டும் போதே இந்த ஹார்ன் மாட்டின மெக்கானிக்கிட்ட சொன்னேன், இதனால் இந்த வண்டியில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான பிரச்சனை எதுவும் வராத அளவுக்கு மாட்டுங்க அப்படின்னு சொன்னேன். இதில் என்னென்ன வரப்போகுது, இங்கே இந்த ஸ்ப்ளிட்டர் மட்டும் தான் மாட்டுவாங்க, அது பிரச்சனை கிடையாது, அது கழட்டிலாம் ஈஸியாக அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னோட ஆயில் மாற்றுறதுக்கு நான் மாற்ற கொடுத்த இடத்துல இந்த ஹார்னை கழட்டி மேலே வச்சுருக்கேங்க. இவங்களுக்கு இதில் என்ன கை வேணும், சரி ரைட் அது விடுங்க. அது வந்து அது ஒரு சிறு மனித தவறு என்ற ரீதியில் அதை நாம் விட்டு விடுவோம். அடுத்ததாக என்ன அப்படின்னாச்சுன்னா, மனித தவறு கிடையாது. இந்த மனித தவறை நீங்கள் மாருதியில் உள்ளவங்க செஞ்சீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்ககிட்ட மாருதி கார் வாங்குற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பைத்தியக்காரனா நினச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதை மனசு கஷ்டப்பட்டு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா ஹூண்டாயில் ஏகப்பட்ட கார் வச்சுருந்துருக்கேன். ஹூண்டாய் i10 இருந்து ஆரம்பித்து ஹூண்டாய் i20, ஹூண்டாய் சாண்டாஃபி, ஹூண்டாய் கிரேட்டான்னு சொல்லிட்டு இப்போ 4வது காரில் நான் ஹூண்டாயில் வந்து நிற்கிறேன். அதே போல் என் குடும்பத்தில் நிறைய பேர் டொயோட்டாவில் ஃபார்ச்சுனர் எங்கள் அண்ணன் வச்சுருக்காங்க. அதேமாதிரி மாருதி இல்லை இன்னொரு வண்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஜீப் காம்பஸ் எங்கள் தங்கச்சி வீட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம செவர்லெட்டில் இது இருக்குல்ல, நம்ம பேசஞ்சர் வண்டி, ஐயோ டக்குன்னு பேர் வரலையே, டவேரா. ஆமாம், டவேரா அருமையான வண்டி. கிட்டத்தட்ட எங்கள் அத்தா வந்து எனக்கு 17-18 வருஷமாக வச்சுருக்காங்க அந்த வண்டியை. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரை பற்றினு நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு குடும்பத்துலேருந்து தான் நான் மாருதிக்குள்ளே வந்தேன். ஏதோ இன்னும் மாருதி எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. எவ்வளவோ ஷோரூமுக்கு போயிருக்கேன், எவ்வளவோ சர்வீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிருக்கேன். பட் இந்த ஒரு ஆன்சர் வந்து என்னை அப்படியே தூக்கி போட வச்சுதுங்க. என்னை வந்து அப்படியே மிரள வச்சிருச்சு. அதுதான் உண்மை. என்ன பதில் அப்படின்னாச்சுன்னா, இவங்ககிட்ட போய் நான் வந்து திருநெல்வேலியில் ஒரு ஷோரூம் கொடுக்குறேன். அது ஷோரூம் பேர் வேண்டாம்னு வைங்களா, மடிச்சுக்கிடுவோம். திருநெல்வேலியில் ஒரு ஷோரூமில் கொண்டு விட்டதுக்கு உடனே அவங்க வந்து சர்வீஸ் ப்ரோ ஒன்றும் வண்டியில் கம்ப்ளைண்ட்டே இல்லை, அட்டகாசமான இது. என்னோடய சர்வீஸ் டியூ வந்துருச்சுன்னு ஒரே ரப்சலாக வந்துட்டுருக்கு. வாட்ஸ்அப்பில் மெசேஜாக வந்துட்டுருக்கு. ஏஐ வீடியோ கால் வேறு, ஏஐயோட கால் வேறு வருது. ஷீபா உங்களுடைய கால் வண்டி சர்வீஸ் பண்ண வந்துருச்சு, நேரம் வந்துருச்சு, நீங்கள் கொண்டாடலையா, இன்னும் வேலையில் இருக்கீங்களா, சோறு தின்னிட்டு வந்து விட்டாவது வந்து கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரே ஃபோன் மேலே போனால் வந்து பார்த்துக்கிடுங்க. அதையும் நான் சரி ரைட்டு இந்தா போகுது அந்தா போகுதுன்னு தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தேன். விட காணோம். ஒரு 1.5 மாதமாக ஒரே டார்ச்சர்.
அது ஒரு 8000 9000 கிலோமீட்டர் ஓடின உடனே வண்டியை வந்து சர்வீஸ் கொண்டு வாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் வந்து கிரேட்டாவும் வச்சுருக்கிறதுனால எனக்கு இந்த வண்டி அவ்வளோ ஸ்கூலுக்குள்ளே லோக்கலில் ஓட்டுறதுக்கு தான் ஓட்டுவேன். அதனால நான் பெருசாக வண்டியை சீக்கிரம் கொண்டு போய் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தேவையில்லை. இன்னும் கிலோமீட்டர் ஓடலை அப்படின்ட்டு இருந்துச்சு. கடைசியாக பார்த்தா நான் சென்னைக்கு திடீர்னு போக வேண்டியதாக போச்சு. சென்னைக்கு போயிட்டு வந்ததில் ஒரு 500 1000 கிலோமீட்டர் கூட ஓடிடுச்சு. சரி, அது வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு சர்வீஸ் கிலோமீட்டர் ஓடினாலும் உங்களுக்கு டியூ இருக்குது, அதாவது மாத கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு மார்ச் மாதம் தான் உங்களுக்கு டியூ வரும் 2026 அப்படின்னு. சரி மாற்றுங்க அப்படின்னு சொல்லி வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைப்பா, ஒன்லி சர்வீஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க, நைட்டுக்குள்ளே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு 11 மணிக்கு கொண்டு விட்டேன். ஓகே சார், நைட்டுக்குள்ளே கொடுத்துறோன்னு அந்த ஒரு விஷயத்தில் நமக்கு கன்ஃபர்ம் கொடுத்தாங்க. சரி, எவ்வளவு சர்வீஸ் காசு ஆகும்? ஏன்னா நம்மளும் பாக்கெட்டில் துட்டுருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா? ஏன்னா நான் திருநெல்வேலி கொண்டு போயிருக்கேன், நான் வீடு தூத்துக்குடி, அதாவது காயல்பட்டணம். இங்கேருந்து நம்ம காசு திருப்பி வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, அக்கௌண்ட்லேயும் காசு கிடையாது, காசாக கையில் இருக்கணுமே அப்படின்ட்டு எவ்வளோ வரும் அப்படின்னு. சார் 6,000 to 6,500 ஆகும் சார்ன்னாரு. நான் கேட்டேன், அண்ணே நான் BMW பைக் கொண்டு வரல, கார் கொண்டு வரல, ஒன்லி ஒன்று கிரேட்டா கார் கூட கொண்டு வரல. ஏன்னா கிரேட்டாவுக்கு 10,000 ரூபா ஆகிடும். அப்போது கிரேட்டா கார் கூட கொண்டு வரல, ஊண்டாயில் கார் கொண்டு வரல, மாருதி தானே கொண்டு வந்திருக்கேன். என்ன 6,500 சொல்கிறீ, அதுவும் வேகனர் தானே அப்படின்னு. இல்லை சார், நார்மலாக வந்துடும் சார் அப்படின்னாப்புல. சரி, என்னென்ன பண்ணுவிய நீங்கள் சொல்லுங்கள், இந்த 6,500 என்னென்ன பண்ணுவிய அப்படின்னு தெளிவு கேட்ப. ஒரு வேளை ஏதாவது ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தேர்ட் சர்வீஸ், இது வந்து ஆக்சுவலி நான் கொடுத்த டைம் வந்து 10,000 கிலோமீட்டரில் தேர்ட் சர்வீஸ், அதாவது ஃபஸ்ட்டு சர்வீஸுங்கிறது ஒரு 500 600 கிலோமீட்டரில் கொண்டு போய் கொடுக்குறது, செகண்ட் சர்வீஸுங்கிறது 1000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டரில் கொண்டு கொடுக்குறது, தேர்ட் சர்வீஸுங்கிறது 10,000 கொடுக்குறது. அப்போது எவ்ரி 5000 நம்ம சர்வீஸ் கொண்டு போய் கொடுக்கணும், ஆயில் சர்வீஸ் மாற்றி ஆகணும். இப்போ ஹூண்டாய் காருக்கெல்லாம் 10,000 தான் வந்திருக்கு, இதுக்கு என்னவோ இப்போ 5000 தான் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு தெரியல. அப்போ என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னாச்சுன்னா, சார் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிடுவோம், ஏர் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிடுவோம், அப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ணிடுவோம், அப்புறம் அலைன்மெண்ட் வீல் அலைன்மெண்ட் பேலன்சிங் பண்ணிடுவோம், டயர் ரொட்டேஷன் பண்ணி போட்டுருவோம், 4 பிரேக்கும் செக் பண்ணிடுவோம் சார், அப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணிடுவோம், இன்னர் க்ளீன் பண்ணிடுவோம், எல்லாமே பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. ஓகே சரி, இதில் என்ன அதிகபட்ச அமௌண்ட் வர்ற பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஆயில் சார் அப்படின்னாங்க. அப்போ ஆயில் அவ்வளோ வந்துடுதா? இப்போ நம்ம வீல் அலைன்மெண்ட் பேலன்சிங் ஒரு வேளை அதிகமாக இருக்கோ, சில கம்பெனியில் வந்து 2000 2500 போட்டுருவாங்க. இப்போ அதனால ஒரு வேளை இந்த அமௌண்ட் வந்துருச்சா அப்படின்னு கேட்டு வீல் அலைன்மெண்ட் பேலன்ஸ் சொல்லணும் சார், அது 700 800 1000 ரூபாய்க்குள்ளே வரும் சார் அப்படின்னு. அப்போ அது 1000 ரூபா கட் பண்ணாலுமே கிட்டத்தட்ட 5500 வந்துடுதா சர்வீஸு. அப்போ என்ன தான் ரேட்டு கூட அப்படின்னா, ஆயில் இருக்குது சார், ரேட்டு கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆயில் ரேட்டு கூடயா, எவ்வளோ ஆயில் வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது வந்து ஒரு அமௌண்ட் சொன்னாங்க, மறந்துட்டேன் நான். அப்போ அதில் ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு, சார் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிரேட் ஆயில்னு அந்த ரேட்டு வருது சார், செகண்ட் கிரேட் ஆயில் போட்டிங்கன்னா கம்மியாக வரும் சார். நாங்கள் என்னங்க புதுசாக ஒரு கதை விட்றிய, இது நாள் வரைக்கும் நான் எத்தனையோ ஷோரூமுக்கு போயிருக்கேன், ஃபஸ்ட் கிரேடு செகண்ட் கிரேட் ஆயில்னு அவங்க எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணதே இல்லையே, இது என்ன புது கூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப டவுட் ஆகி போச்சு. ஏன்னா நான் வந்து விட்டுருக்கிறது எங்கே விட்டுருக்கிறேன், ரோட்டில் போகிற ஒரு கடையில் விடலை, என்ன அதே மாதிரி ஏதோ ஒரு ரேண்டமான மெக்கானிக்கிட்ட விடலை, இல்லை வந்து நம்ம வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணுற மொபைல் சர்வீஸில் நான் விடலை. இதெல்லாம் விடாமல் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஜென்யூனான ஷோரூமுக்கு கொண்டு விட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படின்னே சொல்லுவீங்க, எப்படி இதை வந்து ஃபஸ்ட் கிரேட் ஆயில் செகண்ட் கிரேட் ஆயில்னு சொல்லுவீங்க, இது நாள் வரைக்கும் நான் அப்படி கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னா. அப்புறம் ஒரு மழுப்புனார், என்னம்னா இது வந்து என்னது சிந்தட்டிக் ஆயிலு, ஃபுல் சிந்தட்டிக் ஆயிலு, அதனால உங்களுக்கு அந்த ரேட்டு வருது அப்படின்னாரு. இதை இப்படி சொன்னாலே டெக்னிக்கலாக எங்களுக்கு தெரியும், ஆனால் இவர் ஃபஸ்ட் கிரேட் ஆயில் செகண்ட் கிரேட் ஆயில்னு சொன்னார். சரி, எனக்கு இவர் ஃபுல் சிந்தட்டிக் ஆயில் சொன்னால் ரேட்டு இவ்வளோ வித்தியாசங்கள் வருங்கிறது எனக்கு தெரியல. சரி, ஒருவேளை இருந்துட்டு போட்டோன்னு வைங்களேன், ஃபுல் சிந்தட்டிக்கும் செமி சிந்தட்டிக்கும் கம்மியாக வருதுன்னு வைங்களேன். ஆனாலும் இந்த ஒரு விஷயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு ஃபுல் சிந்தட்டிக் போடுறீங்க அப்படின்னாலும் இதை ஃபுல் சிந்தட்டிக் தான் நீங்கள் மாற்றுறீங்கன்னு எப்படி எங்களுக்கு தெரியும்? இப்போ எந்த ஷோரூம்னாலும் சரி, ஒரே ஒரு ஆயில் தான், ஒரு காருக்குன்னா ஒரு ஆயில், இந்த ஆயில் தான் மாற்றுவோம் அப்படின்னு தான் வச்சுருப்பாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நம்ம விடுவோம். இப்போ என்கிட்ட ஃபுல் சிந்தட்டிக் பில் போட்டுட்டு செமி சிந்தட்டிக் மாற்றினீங்க, இல்லை இந்த செகண்ட் கிரேட் ஆயில் நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த செகண்ட் கிரேட் ஆயில் மாற்றுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எப்படி எனக்கு நம்ப வரும்? புரியுதா உங்களுக்கு? இது நீங்கள் 2 கிரேடாக வச்சுருக்கேன்னு சொல்லும்போது நாங்கள் தூக்கி வார் பண்ணோம். இப்போ நீங்கள் வந்து மற்ற இப்போ ஹூண்டாய் ஷோரூம்லலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எனக்கு நீங்கள் எந்த வண்டியை விட்டாலும் சரி, ஹூண்டாய் ஷோரூமில் உங்களுக்குன்னு ஒரு டக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதில் வந்து மேனேஜர், சேல்ஸ் மேனேஜரு, அந்த சேல்ஸ் பர்சனு, அவங்க சர்வீஸ் மேனேஜரு, சர்வீஸ் பர்சனு,
அப்புறம் மெக்கானிக் அவங்கள எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இப்படி அவ்வளோ பேரும் இறஞ்ச ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்னால என்ன ஆகும் அப்படின்னு வச்சுன்னா, உங்களுக்கு நீங்கள் என்னென்ன அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வண்டியை இப்போ ஃபஸ்ட்டு விட்டதுலேருந்து அவங்க கலட்டிட்டதுக்கப்புறம் ப்ராப்ளம் என்ன, சர்வீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு டக்குன்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே அவங்களோட பில் அப்டேட் பண்ணுவாங்க, உங்களோட ஒர்க்கு டன்னும்பாங்க, எல்லாமே டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம என்ன, நான் ஏன் அதை மாற்ற சொன்னேன், நான் இதை மாற்ற சொல்லலையா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆயில் மாற்றினா கூட என்ன ஆயில் ஊற்றுறாங்க அந்த டப்பா அந்த கம்பெனி உட்பட உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விட்ருவாங்க. ஆனால் மாருதி சர்வீஸ் ஸ்டேஷனில் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு கிடையாது. இன்ஃபர்மேஷன் ஒரு சேல்ஸ் இது சர்வே இவரோடய அக்செப்ட் பண்ண சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் போகணும்னு சொன்னார். நான் அக்செப்ட் பண்ணிட்டு அவ்வளோதான். அக்செப்ட் பண்ணதோட வேலை முடிஞ்சு போச்சு. எந்த ஒரு அப்டேட்டு வண்டி வேலை நடந்துட்டுருக்கா இல்லை சும்மா நிற்கிதா எதுவுமே எனக்கு இல்லை. அப்படியுமே நான் வந்து அதை பற்றி வந்து ஒரு இது இல்லை. இதில் எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, அப்போது நீங்கள் எந்த ஆயில் மாற்றுவீங்க? நான் ஃபுல் சிந்தட்டிக் மாற்ற சொல்லிட்டேன். நாங்கள் வந்து இந்த அரைக்குறைலாம் வேண்டாம், ஜென்யூனாக இருக்கட்டும், வண்டி திடீர்னு லாங்கு இங்கே எடுத்துகிட்டு போவேன், அப்போ நம்ம அந்த நேரத்தில் நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம வேகனார் காரு புது காரு டாப் எண்டு வேறு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கையில் டாப் எண்டு ஆட்டோமேட்டிக். ஸோ இதில் வந்து நான் வந்து பெருசாக சின்ன ஆயில் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆயிலுமே புதுசாக மாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த மாதிரி பண்ணிட்ட ஒரு ஆளுக்கு நீங்கள் எந்த ஆயில் மாற்றுவீங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, ஓகே, நீங்கள் ஷோரூமில் அந்த சேட்டையை பண்ண மாட்டீங்க, ஷோரூமில் கரெக்டாக தான் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு வைங்களேன். நமக்கு இருக்குது, அதை நான் பண்ண சொல்லிட்டேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த வண்டியோட சர்வீஸ் காஸ்ட் அதுக்கப்புறம் போட்டாங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் சர்வீஸ் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, மாருதி சுசுகி ரொம்ப கம்மி, நீங்கள் அதனால் மாருதி சுசுகியை விரும்பி வாங்குங்க அப்படின்னு நிறைய படித்தவங்க, நிறைய வந்து இது பண்ணவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாருமே செய்யவும் செய்கிறீங்க. மாருதியில் போய் தான் நிறைய பேர் வண்டி வாங்குறீங்க. ஆனால் மாருதியோட குவாலிட்டி இதெல்லாமே எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். நான் சொல்லிட்டேன், இந்த பாருங்க, அதோட நான் ஏற்கனவே எங்கள் அண்ணனோட வண்டி ஒன்று அடிபட்டு போய் அது என்ன ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். ஏன்னா ஒரு எக்ஸல் சூப்பரில் அடிபட்டு போய் வண்டியோட ஃப்ரண்ட் பேனட் ஃபுல்லாகவே உள்ளே வந்துருச்சு. ஆனால் எக்ஸல் சூப்பராக நின்றுச்சு, சூப்பர் வண்டின்னு அதை அப்போ கட்டுப்படி காட்டிச்சு. இந்த வண்டி மாருதியில் இந்த வண்டி இது வேறு மாதிரி பண்ணிச்சுன்னு வைங்களேன். இப்போ என்ன கீழே இருக்க அந்த இருக்குது ஷோரூம் வேண்டாம், நான் ஷோரூமை சொல்லலை, திருநெல்வேலி ஷோரூம் பார்த்துடுங்க. இதில் என் வீட்டம்மாவோட பேர் போட்டிருக்கு, இதெல்லாம் போட்டிருக்கு. இதை மடிச்சுக்கிடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5215 ரூபாய் இதை போட்டிருக்கா, கரெக்ட். தேர்ட் ஃப்ரீ சர்வீஸு, அவ்வளோதான். தேர்ட் ஃப்ரீ சர்வீஸுக்குண்டான கூலி இதெல்லாம் போட்டிருக்கு, அது லேபர் எல்லாமே போட்டிருக்கு. நமக்கு மாற்றினதும் பார்த்திங்கன்னா கேஸ்கெட்டு, ப்ளக் ஆயில் ட்ரெயின், ப்ளக் ஆயில் ட்ரெயின்னு ஒன்று இருக்கா, அது ஒரு 36 ரூபா தான் விட்ருக்கேன். அதெல்லாம் ஃபில்டர் அசம்பிளி, அப்புறம் வந்து எலிக்ஸ் அல்ட்ரா, அது என்ன ஆயில் மாற்றிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போது இவங்க வந்து கரெக்டான ஆயில் தான் மாற்றிருக்காங்க, இன்னும் பிரச்சனை இல்லை. அல்ட்ரா 15 வாட்ஸ் 40 1 லிட்ரு மாற்றிருக்காங்க. அப்புறம் பேப்பர் ஃப்ளோர் மோட்டு, அது என்னதுன்னு தெரில. சரி, அப்புறம் ஏசி ஃபில்ட்ரு கொஞ்சம் ரேட்டு கூட, 466 ரூபா. இப்போ இந்த ஆயில் வந்து வெறும் 1000 ரூபா தான். அதாவது 1000 ரூபா 1 லிட்டர் தானே போட்டிருக்காங்க. ஆனால் 3030 ரூபா ஆயில் மட்டுமே 3030 ரூபா. சரிங்களா? அப்புறம் ஸ்க்ரூ வாஷர் இதெல்லாம் எலக்ட்ரிக் வேறு. நான் சொன்ன மாதிரி இதில் கம்ப்ளைண்ட் இல்லை, அதனால் கம்ப்ளைண்ட்டுக்கு உண்டான எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பண்ணலை. சரியா? கம்ப்ளைண்ட்டுங்கிறதுனால நம்ம ரேட்டு கூட வரும் சர்வீஸில். இது நார்மலாக ஒரு ஆயில் சர்வீஸு, ஒரு தேர்ட் ஃப்ரீ சர்வீஸு. ஆமாம், லேபர் போட மாட்டாங்களா? அப்போது இதுக்கு பேர் என்ன, தேர்ட் ஃப்ரீ சர்வீஸ்னு 0 தான் போட்டிருக்கேன். கரெக்ட், லேபர் அமௌண்ட்டு போடல. நான் இருட்டில் எனக்கு கண்ணு தெரில. தேர்ட் ஃப்ரீ சர்வீஸுக்கு லேபர் மட்டும் போடலை. இதுக்கு தான் ஃப்ரீ சர்வீஸ் பார்த்துடுங்க. இது 6000 ரூபா செலவு பண்ணி நம்ம பண்ணுறது தான் ஃப்ரீ சர்வீஸ். இப்போ வீல் அலைன்மெண்ட் பேலன்சிங் கூட நான் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். பட் எதுக்கு, கம்பெனி நல்லபடியாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதை நீங்கள் ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அது கம்மியாகுதுன்னு வைங்களேன். அப்போ ஒரு 5000 சில்லரை வருது. பட் இந்த அளவுக்கு சின்ன காரை கொண்டு போயிட்டு எனக்கு இவ்வளவு அமௌண்ட்டை நீங்கள் ஒரு ஃப்ரீ சர்வீஸுக்கே கொடுத்தீங்க அப்படின்னா, இன்னும் போக போக எனக்கு ஒரு 4 சர்வீஸ்க்கு அப்புறம் பெய்டு சர்வீஸ் தான் எல்லாம். அப்போ லேபர் எவ்வளோ போடுவீங்க? இப்போ அப்படி தான் அடி வயிறில் மடியில் கடி வச்ச மாதிரி இருக்குது, அப்படி பிக்குன்னுக்குது. இப்போ இதுக்கு போய் நான் லேபர்னு போட்டிங்கன்னா குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 1500 ரூபா போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மாருதியில் சர்வீஸு காஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு 10,000 ரூபா 10,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி தான். ஆனால் 10,000 கிலோமீட்டர் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எந்த ஒரு ஒரி இல்லை, எந்த ஒரு பஞ்சர் கூட இது வரைக்கும் ஆகலை, பிரேக் டவுன் ஆகலை, எதுவுமே ஆகலை. இனிமேல் நான் அந்த வண்டி வந்து போகும், ஒரு 1,00,000 கிலோமீட்டர்னால நல்ல ஒரு வீடியாக போகும். நான் வந்து டாப் எண்டு 1.2 லிட்டர் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா நார்மலை விட எனக்கு ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குது. லாங் போனால் தான் கொஞ்சம் கூட கொடுக்குது. மற்றபடி சிட்டிக்குள்ளெல்லாம் எனக்கு 15 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கொடுக்குது. அது மாற்று கருத்து இல்லை. இப்போ லோக்கல்லாம் ஓட்டினா 15 தான், கண்டிப்பாக 15. லாங் போனால் 19 வரைக்கும் கொடுக்குது, 18 19 அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் போகிறது இல்லை. இப்போ இதில் சிஎன்ஜி மாடல் இதெல்லாம் இருக்குது. இப்படி நல்லாவே ஓடிட்டு இருக்க ஒரு வண்டி
நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கூட தானே கொடுக்குது. இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போது நீங்கள் 5000 கிலோமீட்டருக்கு ஒரு 5000 ரூபா பில்லை போட்டுறீங்கன்னு வைங்களேன். அப்போ 3 5000ன்னு வச்சுன்னா 15000 ரூபா பில்லாச்சு. சரியா? இதே இது நான் ஸ்கோடா கார்லாம் வாங்கினேன்னு வைங்களேன், விலை கொஞ்சம் ஜாஸ்தி, ஆனால் எல்லா விஷயங்களும் இருக்கும், எல்லா குவாலிட்டி விஷயங்களில் காம்ப்ரமைஸுமே பண்ணாமல் இருப்பாங்க. இப்போ ஸ்கோடா காரை வாங்கிட்டு நான் ஒரு 15000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி தான் இல்லை சர்வீஸுக்கு கொண்டு வர சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ ஸ்கோடா Volkswagen எல்லாமே 15000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி தான் நம்ம ஷோரூம் போகிறோம். போய் சர்வீஸ் பண்ணும்போது நம்ம சர்வீஸ் பில்லு வந்து வெறும் சர்வீஸ் மட்டும் சொல்கிறேன், ஒன்லி இப்போ ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிங்கன்னா 15000 ரூபா பில் வரும். அப்போது 15000 கிலோமீட்டருக்கு 15000 ரூபா ஸ்கோடாவோட கம்பெனி வந்து அது. ஆனால் அதைத்தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, அதெல்லாம் பயங்கர மெயின்டெனன்ஸ்ப்பா, அது இட்டாலியன் கார்ப்பா, அதெல்லாம் பயங்கர யூரோப்பியன் கார்ஸ் எல்லாம் ரொம்ப ரேட்டு கூட, அதாவது சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி, நம்ம இந்தியன் கார்ஸ்ன்னு போய் தான் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களெல்லாம் உங்கள் பேச்சை கேட்டு தான் நானும் மாருதி வாங்கினேன். ரொம்ப லோ மெயின்டெனன்ஸாக இருக்கும், வண்டி காரை வச்சிருக்கதே தெரியாது நமக்கு, பாக்கெட்லேருந்து துட்டு போகாதுன்னு நினச்சா இதுக்கு இப்போவே இதுக்கு ஆகிடுது. இன்னும் நான் கிலோமீட்டர் ஓட்ட எனக்கு இன்னும் மெயின்டெனன்ஸ் கூட தான் ஆகும். அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து நான் கொண்டு போய் கொடுத்தேன்னா அது அதுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மாருதி ஒரு லோ மெயின்டெனன்ஸ் கார் இல்லை அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மாருதி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது வரைக்கும் மாருதி வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்னைய மாதிரியே நீங்களும் கண்ணில் தண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் ஓப்பனாக தான் இருக்குது, வந்து கதறுங்க. நானும் தெரிஞ்சுக்கிடுறேன் என்னைய மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. இல்லை ப்ரோ, அப்படிலாம் நீ சொல்கிறதுலாம் ஃபேக்கு ப்ரோ, நீ காட்டின பேப்பரு நம்ப மாட்டேன் நான் அப்படின்னு நீங்கள் யாராவது சொன்னீங்க, எனக்கு லோவாக தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எந்த கார் வச்சுருக்கீங்க, என்ன மாடல் வச்சுருக்கீங்க, எங்கே சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.